அருண்குமார், சரவணகுமாருக்கு ஒரு சார்ட் சூஸ் பண்ணுங்க. ஹீரோ ஜேபி. ஹீரோ ஜேபிஐ. ஸோ ஹீரோ ஜேபிஐல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சார்ட் ஃபுல்லா சுருக்கிடுவோமா? எதுக்காக சுருக்குறோம்? உங்களுக்கு என்ன ஒரு ட்ரெண்ட் லைவ் தெரியாது. இன்ட்ராக்ஷன் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றோம்? சுருக்குறோம். ஸோ உங்களுக்கும் தெரியாது, அதே சமயம் எனக்கும் தெரியாது. ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் பண்ண போகணும். ரைட்டா? ஆ இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாமா? பண்ணுங்க. ரைட்டு தானே? ரைட். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மந்த்லி போய்க்கலாம் சார். ம் மந்த்லி போய் என்ன ட்ரெண்ட் என்னன்னு பார்த்து மந்த்லி போயிட்டு என்ன ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்துக்கலாம் சார். மந்த்லி போயிட்டு என்ன ட்ரெண்டு எப்படின்னு பார்ப்போமா? ஆமாம் சார். ஓகே, மந்த்லிக்கு போயிட்டோமா? சொல்லுங்க பார்ப்போம். இது இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கு சார். என்ன ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட்டு? அப் ட்ரெண்ட்ல சார். மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்கா? ஆமாங்க சார். ஸோ ஓகே, வெல். லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எடு. லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ வந்து இந்த 2022க்கு கீழே இருக்கு சார். 22க்கு மேல ஒரு லாங் வீக் வச்சிருக்கு. புரியல. 2022 கிட்ட இருக்கு சார். 2022 கிட்ட என்னது? ஸ்விங் லோவா? ஆமாங்க சார். எங்க இருக்கு? இதுவா? ஆமாங்க சார். ஏன் நல்லா சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேஜர். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் மேஜரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மைனருக்குள்ளே போகணும். இங்க மேஜர் லோ எது? மேஜர் லோன்னா 2020 கிட்ட இருக்கு சார். எது? இதுவா? இல்ல சார், அது வந்து அது எடுக்கலாம் சார். எடுக்கலாம். அது பிஓஎஸ் ஆயிருக்கு சார். அது லோ எடுக்கலாம் சார். எப்படி லோவா எடுப்பீங்க? எனக்கு புரியலையே. மார்க்கெட்டை கொஞ்சம் பொறுமையா நீ அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. பொறுமையா அப்சர்வ் பண்ணுங்க. இது ஃபிளிப்னு சொல்லிட்டீங்க, ஓகேவா? ஆமா சார். இது ஆமா. ஃபிளிப்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்விங் லோ எதுவா வரும்? அந்த 2020 கிட்ட இருக்கிறது. இதுவா? ஆமா சார். மேஜர். சரி, ஸ்விங் லோ கரெக்ட். நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த இடத்துக்கு முன்னாடி அப் ட்ரெண்ட் போறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? இது எப்படி அப் ட்ரெண்டா மாறுச்சு? மார்க்கெட் எப்படி அப் ட்ரெண்டா போச்சு? ஃபிளிப்பை மட்டும் வச்சு அப் ட்ரெண்ட் சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்க? மார்க்கெட்ல பார்க்க வேண்டியது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. டெஸ்டினேஷன் இங்க மேல இருக்கு சார். ஆ? 2008க்கு மேல இருக்க ஹை தான் சார். ம் 2008க்கு மேல இருக்க ஹைக்கு தான் சார் அது மார்க்கெட் போகும். ஓ, இதுக்கு போகுது. ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் வேற அதுக்கேட்ட எதுவுமே இல்ல. அதுக்கு முன்னாடி இது 2014 அந்த அது வச்சுக்கலாம் சார். அது இன்னும் வரல சார். ஆ ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனே இதுதானே? ஆமாங்க சார். இதெல்லாம் ஓகே. டெஸ்டினேஷன் ஓகே, லோ ஓகே. ஆனா இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா மாறி இருக்கு. அது எங்க? டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா மாறி இருக்கு. அது எங்க? நான் ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கலன்னா, மார்க்கெட்ல நான் இல்லாதப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்போ நான் வந்து இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தேன். இதை இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும் கைட் பண்ணேன். நான் இல்லாதப்போ நீங்க இதே தப்பு தான் பண்ணுவீங்க. 2016க்கு மேல எடுத்துக்கலாம். ஆ? மேஜரா 2016க்கு மேல. இது இதுவா? இல்ல சார், அதுக்கு கொஞ்சம் கீழே சார். இதுவா? ஆமா சார். இது என்னது? அதான் சார் பிஓஎஸ் சார். இததான் கேக்குறேன். என்ன இருக்கு? ஒரு டவுன் ட்ரெண்ட் என்னவா மாதிரி இருக்கு? அப் ட்ரெண்டா மாறி இருக்கு சார். அப் ட்ரெண்டா மாறிடுச்சா? ஆமாங்க சார். ஆமாவா இல்லையா? ஆமா சார். டவுன் ட்ரெண்ட் என்னவா மாறிடுச்சு? அப் ட்ரெண்டா மாறி இருக்கு. அப் ட்ரெண்டா மாறிடுச்சு. இந்த 2016 கீழே இருக்கிறது லோ சார். இதுதான் என்னது நமக்கு? இதுவும் அது மேஜர் லோ தான். இதுவும் என்னது? மேஜர். அது இப்படிக்கு லோ. மைனர். இந்த லோ ஆமா. வச்சாதான் இந்த லோக்கே வரும். ஆமா சார். அப்ப இது ஃபுல்லா என்ன? இம்பல்ஸ். இது ஃபுல்லா என்ன? ஒரு இம்பல்ஸ். இம்பல்ஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஐ நீட் டு கோ ஃபார் ப்ரீவியஸ் இது சார். வீக்லி வீக். மந்த்லி. வீக்குக்கு போயிடும், ரைட்டா? ஸோ வீக்லி போகும்போது இந்த இடத்துல வீக்லியோடைய மேஜர் லோ ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அதை அப்சர்வ் பண்ணுங்களேன். வீக்லியோடைய மேஜர் லோ, ஏன்னா இந்த லோ கண்டுபிடிச்சா இது ஃபுல்லா இம்பல்ஸ். இதோடைய மேஜர் லோ எங்க இருக்கு?
வீக்லி ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சருடைய லோ எங்க இருக்கு? மேஜர் லோ 2022 கீழ இருக்கு சார். ம் 2022 சார். 2022 அதுக்கு மேல வருது பாரு. இதுவா? ஆமா சார். தட்ஸ் குட். ஸோ இந்த லோ உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் சார். லோ உடைக்காத மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட் சார். அப் ட்ரெண்ட். ஓகேவா? அப்போ இந்த லோ நான் மார்க் பண்றேன். இது ஃபுல்லா என்ன? ஒரு இம்பல்ஸ். அதோடைய லோ எது? இந்த இம்பல்ஸோட ஸ்விங் லோ எது? நீங்க கை வச்சதா சார் இங்க? இதுவா? இல்ல ஸோ சார். இந்த ஸ்விங் லோ இதுதான் லாஸ்ட் ஃபிளிப் ஆமா இதுதானே லோ. சார். கண்டிப்பா சார். இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் தான் சார். அப் ட்ரெண்ட். மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு? மேல அந்த டெஸ்டினேஷன் மேல வரைக்கும். போறதுக்கு டெஸ்டினேஷன். இன் கேஸ் மார்க்கெட் கீழ வரணும்னா என்ன நடக்கணும்? அத வந்து நான் எங்க போய் பார்ப்பேன்? பிரேக் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். டெய்லில போய் பார்ப்பேனா? ஆமா சார். டெய்லி. ஆமாவா இல்லையா? ஆமா இப்போ சார். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இத நான் ஸ்விங் லோவா நான் மார்க் பண்றேன். அப்ப இது ஃபுல்லாவே என்ன? ஒரு இம்பல்ஸ். இம்பல்ஸ். இப்போ இந்த இம்பல்ஸ் உடைய லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எது? இதுதான். நம்ம அதையும் நம்ம மார்க் பண்ணி தான் வச்சிருக்கோம். ரைட்டா? ஆமா சார். சோ அந்த லோ மார்க் பண்ணா இது ஃபுல்லா என்ன? ஒரு இம்பல்ஸ் சார். சோ அதோடைய ஸ்விங் லோ எது? அதோட ஸ்விங் லோ லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ அது எது? கீழ இருக்கு. அதான் சார். இதுதான். இப்போ ஆமா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் எந்த ஏரியாவுக்கு வரும்? கீழ வரும் சார். அதாவது இந்த ஏரியாவுக்கு வரும். ரைட்டா? ஆமா. இந்த ஆமா லெவல்ல சார். டாமினேட் பண்ணாதான் மார்க்கெட் என்ன பண்ணும்? கீழ வரும் சார். எங்க வரும்? கீழ வரும். எங்க வரும்? இந்த இந்த ஏரியாவுக்கு வரும். ரைட்டா? 50 to 60 ஆமா சார். அது 50 இந்த to இதுக்கு 60. வரும். ஏன்னா இந்த இம்பல்ஸுக்கு இது வரும். இந்த லோவ மேக்ஸிமம் டாமினேட் பண்ண முடியாது. ஏன்? இது ஃபுல் இம்பல்ஸ் கரெக்ஷன் ஏரியாவும் இதுவா? ஆமா சார். கரெக்ஷன் ஏரியா ஒரு கீ லெவலா இருக்கு. எல்லாமே இருக்கா? சோ இருக்கு. மார்க்கெட் ஒண்ணு இந்த இடத்துல இருந்து இத உடைச்சாதான் இந்த இடம். ரைட்டா? ஆமா. ஆமா சார். சரி. ஆனா இப்ப கரெக்ட்டா ஒரு மார்க்கெட் ஒரு விஷயத்த பண்ணிருக்கு. என்ன பண்ணிருக்கு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு சார். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு சார். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கா? ஆயிருக்கு சார். ம். ஆமா சரி. சார். இந்த இடத்துல இங்க என்ன பண்ணிருக்கு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ரைட்டா? அப்போ ஆமா. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன போக சான்சஸ் இருக்கு? கீழ அங்க ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாக்கு வரக்கு சான்ஸ் இருக்கு. சோ மே என்ன ஆக சான்ஸ் இருக்கு? மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமாவா? ஆமா சார். சரி. ஆமா தானே? இப்போ ஆமா சார். மேஜராவே நமக்கு தெரியுது இந்த இடத்துல ஃபிளிப் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஐ சார். என்ன நடந்திருக்கு? பிஓஎஸ் ஆயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தாச்சு. அப்ப இங்க என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு? அப் ட்ரெண்ட் வருது. என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு இப்போ? இப்போ அப் ட்ரெண்ட் ஆகுது சார். அப் ட்ரெண்டோட ஸ்விங் லோ எது? அப் ஆமாவா? ஆமா சார். இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? மேல தான் போகும் சார். மேஜராவே மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? மேல தான் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேல போக சான்சஸ் இருக்கு. மேல போக சான்ஸ் இருக்கு சார். சான்சஸ் இருக்கு. இப்போ 4 ஹவர் எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 4 ஹவர்ஸ் எடுத்துப்போமா? ஆமா. சோ இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். சரிங்க இப்போ சார். உங்க எல்லாருக்கும் தெரியுது மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருக்கு? நல்ல ரேலியா இருக்கு சார். ரேலியா இருக்கு. கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணலாம்? கீழ வரைக்கும் அந்த சிங்கிள் லோ வரைக்கும் வந்துட்டு அங்கேயும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போகும் சார். மேல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்ட நம்ம டிசைட் பண்ணும்போது இப்போதைக்கு கரண்டா வரைக்குமே மார்க்கெட் மேல போற மாதிரி என்ன பண்ணுது? சிம்டம்ஸ் கொடுக்குது. நல்ல ரேலி. அப்போ கண்டிப்பா ஆமா. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கன்னா இந்த ஹை. ஆமாவா? ஆமா சார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? 1 ஹவருக்கு போய் பார்ப்போம் ஒரு ஐடியா. ரைட்டா? சோ இப்போ நம்ம 1 ஹவருக்கு வந்துட்டோம். ரைட்டா? ரைட்டாமா? இப்ப ஆமா. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அந்த 1 ஹவர்ல அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? லாஸ்ட் ஃபிளிப்போட ஸ்விங் லோ எது? நல்லா புரியும். லாஸ்ட் ஃபிளிப் எது? ஸ்விங் லோ எங்க இருக்கு அந்த 1 ஹவர்ல? ஏன்னா இது மேஜரா வச்சுட்டா மேஜர் ஸ்விங் லோ மார்க் பண்ணிட்டோம். இந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்விங் லோ எங்க ஆமா இருக்கு? சார். ஆமா. இங்க இருக்கு. இந்த 15க்கு மேல இருக்கு சார் ஸ்விங் லோ.
15க்கு மேல. இதுவா? மேல இருக்கு. இதுவா? ஆமா சார். தட்ஸ் கரெக்ட். அதான் மேஜர் சார். ஏன்னா மேஜர் நல்ல ஸ்விங் இங்கே தான் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? மேஜர் ஸ்விங் லோவர். மேஜர் ஸ்விங் லோவா கன்சிடர் பண்ணிருக்கோம். ரைட்டா? இப்போ ஒரு கட்டத்துல ஆமா. இவ்வளவு தூரம் வந்தது ஏன் மேல போறான்? அதை கண்டுபிடிக்கணுமா? அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபிப் போட்டு பார்க்கலாம் சார். ஃபெப் போட்டு பார்ப்போம். கரெக்டா ரீட்ரேஸ் ஏரியால மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்கானா இல்லையாங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபிப் ஃபெப் போட்டு பார்ப்போம். கரெக்டா பார்த்தா எங்க ரியாக்ட் பண்ணிருக்கான்? 786க்கு வந்துட்டு போயிருக்கான் சார். 786ல 618 டாமினேட் பண்ணி அது கீழே இருக்க டிமாண்ட பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் என்ன இருக்கு? மேல போயிருக்கு சார். மேல போயிருக்கு. மேல போகும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணிட்டு போயிருக்கு? பிரேக் பண்ணிட்டு போயிருக்கு சார். பிரேக் பண்ணிட்டு மேல போயிருக்கு சார். போயிருக்கு. ஆமாவா? ஆமா சார். கரெக்ட் தானே? கரெக்டா என்ன பண்ணிருக்கான்? பிரேக் பண்ணிட்டு மேல போயிருக்கான். சோ என்ன பண்ணுவான்? இந்த இம்பல்ஸுக்கு திரும்பி ரீட்ரேஸ் பண்ணி கீழே கரெக்ஷன் கொடுப்பான். கரெக்ஷன் கொடுக்கணும் என்ன பண்ணும்? இதோட இன்டர்னல் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சரை முன்னாடி போய் பார்க்கலாம் சார். பிரேக் பண்ணுமா? ஆமா சார். பிரேக் பண்ணாதான் என்ன பண்ணுவான்? கரெக்ஷன் அது கொடுப்பான். correction. இந்த இம்பல்ஸ் உடைய ஸ்விங் லோ எது? அதான் சார். சரி இதுவா இல்ல இதுவா? இது மேஜரானா இது சார், அது மைனர்னா அது எடுத்துக்கலாம். ரெண்டுமே மேஜர் தான். அதுதான் தப்பு பண்றது. நம்ம நிறைய இடத்துல தப்பு பண்றது என்னன்னா இதே மாதிரி டிஸ்டன்ஸை பார்க்கலாம். ஆனா மூமெண்டம் பாருங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு தானே திருப்பி மேல போயிருக்கான். ஆமா சார். அப்ப ஸ்விங் லோ எது? அதான் சார், அந்த லாங் விக் தான் சார். இந்த இடத்த டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் சார். அப்பு அப் ட்ரெண்ட். ட்ரெண்டா? சரி இப்ப போயிட்டு உடனே போயிட்டு ட்ரேட் எடுப்போமா? எக்கனட்டுக்கும் ஹைல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? எடுக்க முடியாது சார். ஹைல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? ட்ரேட் எடுக்க கூடாது சார். சோ இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் ஏரியா வச்சும் வரானான்னு பாப்போமா? பார்க்கலாம் சார். மார்க்கெட் கீழே வரானா உடனே என்ன பண்ணுவோம்? ஃபிப் போட்டு பார்க்கலாம் சார். எங்க நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மைனர் இம்பல்ஸ்க்கு பார்க்கலாம். மைனர் இம்பல்ஸுக்கு தான் ரீடேஸ்ட் பார்க்கணும். ரைட்டா? ஆமா சார். ஸோ 52 60ல என்ன இருக்கு? 618ல என்ன ஒரு நல்ல கீ ஜோனா இருக்கு சார். கீ ஜோன் என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? வேற நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு சார். டிமாண்ட் சொல்லலாம், ஆர்டர் பிளாக்னு சொல்லலாமா? சொல்லலாம் சார். சொல்லலாமா? ஸோ சொல்லலாம் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கொடுத்தா என்ன பண்ணலாம்? நம்ம பை எடுக்கலாம் சார். பை எடுப்போம். இந்த இடத்துக்கு வந்தாதான் பை எடுக்கணும். ஆமா சார். அதர்வைஸ் வெயிட் பண்ணும் சார். அதர்வைஸ் என்ன பண்ணும்? மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு வெயிட் பண்ணும் சார். மார்க்கெட் என்ன பண்ணுது? வாட்ச் பண்ணும் சார். வெயிட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? ஓகே சார். என்ன சொல்ல புரியுதா? புரியுது சார். லாஸ்ட் ஃபிளிப்பா? ஆமா சார். ஹை இது. அது மேல சார். இந்த ஹையை உடைச்சிட்டானே என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? அப் ட்ரெண்ட் சார். உடைச்சிட்டானா? உடைச்சிட்டாங்க. ஸோ இப்போ எந்த இடத்துல வந்து உடைச்சு? ஏன்னா மேபி இது வரைக்கும் வரணும் வெயிட் பண்ணணும். ஆனா இங்க வர முடியாம இந்த இடத்துல வந்து உடைக்கிறான். ஏன் உடைக்கிறான்? என்ன ரீசன்? அதை கண்டுபிடிக்கணும்ல. ஆமா சார். என்ன ரீசன்? கண்டுபிடிங்க. அவனால இறங்க முடியல, செல்லிங் வேலையும் இல்ல. ஸோ தென் என்ன ரீசன்? இங்க என்ன இருக்கு? இந்த ஒரு கீ நல்ல ஏரியா, அந்த கீ ஏரியா தான் சார். ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியால மார்க்கெட் என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது சார். ரிவர்சிங் ஆகுது. ஏரியால என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது சார். ரிவர்ஸ் ஆகுது. புரியுதா என்ன சொல்றது? இப்ப என்ன பண்ண? என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம் சார். இந்த லோ உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்ன? மேலதான் போகுது சார். இந்த லோ உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்னதுக்கு சான்சஸ் இருக்கு? மேல போகுதா சார். மேல போட சான்சஸ். என்ட்ரி எடுக்கலாமா? என்ன என்ட்ரி? செல் என்ட்ரியா? சார் பை என்ட்ரி சார். பை என்ட்ரியா? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? ஏன்னா இப்ப இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணிருச்சா? ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை என்ன பண்ணிருக்கு? உடைச்சிச்சு. அப்ப இந்த ஸ்விங் லோவை எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னடா? மேல சார். நம்ம மேலதான். டிமாண்ட் So, கீழ வச்சுக்கலாம் சார். so இது டார்கெட் 1:2 சார். 1:2 2 தான் சார். போடுமா? போதும் சார்.
ம். ம். Are you sure? ஷூர் சார். Okay. Well, ஏன் மார்க்கெட் கீழ வருது? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது சார். இந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணுவோம்? ஃபிப் போட்டு பார்க்கலாம் சார். ஸ்டெப் போட்டு பார்ப்போமா? பார்க்கலாம் சார். ஹைட்டா எந்த லெவல்ல நிக்குது மார்க்கெட்? 618ல இருக்கு சார். 618. ஹைட்டா எங்க நிக்குது? 618ல இருக்கு. கோல்டன் ஏரியா. So இங்க ஒரு பையிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் சார். எஸ். கிடைக்குது சார். என்ன பண்ணலாம்? ஒரு பை எடுக்கலாம் சார். Are you sure? ஷூர் சார். இன்னொரு ஆர்டர் போடலாம். ஸ்டாப் லாஸ் எங்க சேமா? சேம் தான் சார். டார்கெட் 1:2 ஆ 3 வச்சுக்கலாம். 2 வைக்கலாம் சார். வேணும் அப்புறம் ட்ரையல் பண்ணிக்கலாம் சார். ஓகே. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் சார். 1:1 இருக்காதா? ட்ரிகர் ஆயிடுச்சு சார். அப்ப லாஸ்ட் ஃபிளிப் இது ஸ்விங் லோவா மாறிச்சா? ஆமா சார். இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? மேலதான் சார். மார்க்கெட் என்ன? மேலதான் போகும் சார். மேலதான் போகும். ஆமாவா இல்லையா? ஆமா சார். ம். ஸ்டாப் லாஸ் இது ஒரு நல்ல டிமாண்டாவும் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். We'll see. இப்ப என்ன பண்ணுது? ஃபுல் டார்கெட் கிட்டா? ஹிட்டு சார். 2 ட்ரேடுமே என்ன? சக்சஸ் ஆயிடுச்சு சார். சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாம் ஓகே ரைட்டா? ஆமா சார். எல்லாம் ஓகே. ஸோ மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? அங்க ஒரு ஸ்ட்ரெச் லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எடு. அந்த இதுக்கு மேலதான் சார். அதான் சார். இதுதானே ஸ்விங் லோ? ஆமாம் சார். ஆமாவா? ஆமா சார். இதுதான் ஸ்விங் லோ. இப்போ நம்ம பாருங்க, இப்ப இது ஃபுல்லாவுமே என்னமா? ஒரு அப் ட்ரெண்ட் சார். இம்பல்ஸ். இது ஃபுல்லாவே என்ன மூவ்? ஒரு இம்பல்ஸ். இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணா இந்த இம்பல்ஸ்க்கு என்ன பண்ணுமா? இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ் எடுக்கும் சார். கரெக்ஷன் எடுக்குமா? எடுக்கும் சார். எடுக்கணும் ரைட்டா? ஸோ இப்போ ஆமா. இந்த இம்பல்ஸ் லோவை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் தான் சார். அப் ட்ரெண்ட். இந்த இம்பல்ஸ் லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் சார். அப் ட்ரெண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன விட்டுட்டு வந்திருக்கு? ஒரு பெரிய இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ். See, அடுத்த ஃபிளிப் இன்டர்னலா வைக்கிறானா? இந்த லோ உடைச்சானா கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த இம்பேலன்ஸ்க்கு வரும் சார். இந்த இம்பேலன்ஸ் என்ன பண்ணும்? எடுக்க வரும் சார். எடுக்க கண்டிப்பா கீழே வரும். வரும். அதுல எந்த டவுட் இருக்கா? ஆமா சார். ரைட்டா? ரைட் சார். லோ உடைக்குது. என்ன பண்ணுது? இம்பேலன்ஸ வந்து எடுக்குது சார். எடுக்க வருதா? வருது சார். இம்பேலன்ஸை கவர் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சா? வந்துச்சு இப்போ சார். இந்த ஸ்விங் லோல பைக்கான ப்ராபபிலிட்டி கிடைச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? பை எடுக்கணும் சார். அதர்வைஸ் வெயிட் பண்ணும் சார். உடைச்சிட்டா சார். ஸ்விங் லோவையும் உடைச்சிட்டானா? நான் என்ன சொன்னேன்? இந்த ஸ்விங் லோவை உடைச்சிட்டானா என்ன பண்ண சொன்னேன்? மார்க்கெட் டோட்டல் இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது சார். ரீட்ரேஸ்மெண்ட். அப்ப ஸ்விங் லோ டு ஸ்விங் ஆகி எடுத்துப்பாங்க. ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணுவேன்? ஃபெப் போட்டு பார்க்கணும் சார். எது எந்த இடம்? ரீட்ரேஸ்மெண்ட் இது எது? இது சார் 50% இதுல வந்து 50 to 60 தான் நம்மளுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. ஏரியாவா? ஆமாவா இல்லையா? ஆமா சார். ஆமாவாங்க? ஆமா சார். புரியுதா இல்லையா? புரியுது சார். இது வந்து விக்கு போட்ட இதுதான் நம்மளோட ஏரியா. யா 50 to 60 தான் நம்மளுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. ஆனா இங்க 50ல என்ன இருக்கு? நான் ஆல்ரெடி சொன்னேன். 50 நியர் டன் என்ன இருக்கு? ஒரு நல்ல நல்ல ஒரு டிமாண்ட் ஆர்டர் பிளாக் இருக்கு சார். ஆர்டர் பிளாக் வித் டிமாண்ட் இருக்கா? இருக்கு சார். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் சார். கிடைச்சா என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் சார். பை எடுக்கலாம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? கன்ஃபர்மேஷன் வேணும் சார். பைக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் வேணும். ரைட்டா? ஆமா சார். ஸோ மார்க்கெட் ஃபுல்லாவே செல் கேண்டலா இருக்கு. ஒரு செல் கேண்டல் ஹையாவது என்ன பண்ணணும்? மார்க்கெட் எடுக்கணும் சார். எடுத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் சார்.
பை எடுக்கலாம். ஸோ அப்ப ஹை கேண்டலோட ஹை எது? அதான் அந்த இதுவா? இந்த கேண்டல் ஹை எடுத்துட்டா கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகுது சார். ரிவர்ஸ் மேல போகும். எடுத்தாதான் போகும். ஆமா சார். எடுக்காத வரைக்கும் வெயிட் பண்ணும் சார். எஸ் ஃபைனலி இட் கெட்டிங் தட் ஆ பிரேக்டா என்ன பண்ணலாம்? கன்ஃபர்மேஷன் கிடைச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? கேண்டில் மேல பை எடுக்கலாம் சார். பை எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். ஆர் யூ ஷூர்? ஷூர் சார். நிறைய இம்பேலன்ஸ் இருக்கு சார். மேல மார்க்கெட் ரேலியா வந்திருக்கு. கண்டிப்பா மேல தான் போகும் சார். ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த 50 to 60 கீழ சார். இருக்கு கீழயா? இல்ல அந்த 50 to 60க்கு கீழ சார். இவ்வளவு தூரம் வேண்டாம் சார். கொஞ்சம் மேல 60 இந்த டிமாண்டுக்கு கீழே வைக்கவா? ஆமா அந்த டிமாண்ட் கீழ தான் சார். இந்த டிமாண்டுக்கு கீழே வச்சிடவா? வச்சுக்கலாம் சார். டார்கெட்டு 1:3 வைக்கலாம் சார். இல்ல ஹை வைக்க வைக்கலாம். ஐ வரைக்கும் வைக்கலாங்க சார். அந்த ஆர்டர் பிளாக் மேல வரைக்கும் போகும் சார். கண்டிப்பா இது வரைக்கும் போகுங்களா? ஆமா சார். இம்பல்ஸ் அது வரைக்கும் இருக்கு சார். போலாம் சார். பாப்போம். ஆல் தி பெஸ்ட். என்னாச்சு? மேல உடனே சொன்னி ஹிட்டா? வந்துருச்சு சார். உடனே சொன்னி ஹிட்டானு என்ன பண்ணுவோம்? நம்ம இதுக்கு என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சூப்பர். Partial என்ட்ரி quantity. மூவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆட்டோல ஃபேஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்க பிகினிங் ஸ்டேஜ்ல 50% ஆட்டோல பார்ஷியல் புக் பண்ணிட்டு ஆட்டோல ஸ்டாப் லாஸை ஃபிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே சார். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்ட்ரிக்கு மூவ் பண்ணும்போது நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா நீங்க எமோஷனலா அஃபெக்ட் ஆவீங்க. எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம போச்சு அப்படின்ட்டு. ஓகே. அதனாலதான். ஓகேவா? ஸோ இட் வில் பி ஹிட்டட். ஸோ ரைட்டா? ஹிட் ஆச்சா? ஆயிடுச்சு சார். ரைட்டா?